காஷ்மீரில் நடந்த துயர சம்பவத்திற்காக பிரார்த்திக்கின்றோம். கருணையின் ஆண்டவரே, உங்கள் அன்பு எல்லையற்றது என்பதை நாங்கள் நம்புகிறோம். இந்த நிமிடங்களில் காஷ்மீரில் நடந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்ட அனைத்து உயிர்களுக்காகவும் அவர்களின் குடும்பங்களுக்காகவும் நாங்கள் இதயமுற பிரார்த்திக்கின்றோம். அந்த கொடூரமான நிமிடங்களில் உயிரிழந்தவர்களின் ஆத்மாக்கள் உங்கள் அருகாமையில் நித்திய வாழ்வு அடைய உங்களை பிரார்த்திக்கின்றோம். தாங்கள் இழந்தவர்கள் மேல் சுமந்த துக்கத்துடன் வாழும் குடும்பங்கள் இன்று தவிக்கின்றனர். அவர்கள் கண்ணீர் வடிக்கின்ற ஒவ்வொரு நொடியிலும் உங்கள் கருணையின் கைகளால் அவர்கள் இதயங்களை தேற்றி அழுகையின் இடையே அமைதியை கொடுங்கள். அவர்கள் மனதில் பதிந்த ஆழ்ந்த புண்களை நீங்கள் மட்டும்தான் துடைக்க முடியும். அந்த நிலம் மீண்டும் அமைதி காண அங்குள்ள மக்களின் மனங்களில் பயம் மாற்றாக நம்பிக்கையூட்ட உங்களது பரிசுத்த ஆவியால் அவர்களை தேற்றி வழிநடத்துங்கள். இன்னும் உயிரோடு போராடி கொண்டிருக்கும் உயிர்களுக்கு உங்கள் கைகளால் தொடுவதைப் போல் உங்கள் ஆவியின் நறுமணத்தை அவர்கள் உணரும் அளவிற்கு அவர்களின் உடல் மற்றும் மன ஆற்றலை குணமாக்கும் என நாங்கள் நம்புகிறோம். முழு உலகமே பார்த்த இந்த கொடூர நிகழ்வின் பின்னால் பாதிக்கப்பட்ட மக்கள் மீண்டும் எழும்ப உங்கள் ஆவியின் ஆற்றலை அவர்களுக்கு தாருங்கள். அவர்களின் உடல் புண்கள் மட்டுமல்ல, மனப்புண்களும் ஆறட்டும். இனி வன்முறை இல்லை, இனி இரத்தம் இல்லை, இனி குழந்தைகளின் அழுகை இல்லை, இனி குடும்பங்களின் பிளவு இல்லை என்று உங்களிடம் நாங்கள் முழுமையான நம்பிக்கையுடன் வேண்டுகிறோம். அவர்களின் குடும்பங்களின் கண்ணீரை கர்த்தரே, இந்த உலகில் யாரும் இந்த விதமான வலி அனுபவிக்க வேண்டாம். இனி ஒரு பிள்ளையும் தாயை இழக்கக்கூடாது. இனி ஒரு கணவனும் தன் மனைவியை இழந்து அழக்கூடாது. இனி ஒரு குழந்தையும் தன் அப்பாவை எதிர்பார்த்து கதறக்கூடாது. உங்கள் கருணை ஒவ்வொரு குடும்பத்திலும் சிந்தட்டும். அமைதி, உணர்ச்சி, சாந்தி மற்றும் உடல் குணமடையும் ஒரு புதிய விடியலை அவர்கள் அனுபவிக்கட்டும். இறைவனே, ஒவ்வொரு அப்பாவிக்குமான நீதியையும் நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் அமைதியின் தேவனாக இருப்பதால் அந்த நிலத்தில் அமைதியின் விதைகள் முளைக்கட்டும். இறந்தவர்களுக்கு நித்திய வெளிச்சம், பாதிக்கப்பட்டவர்களுக்கு பூரண குணமடைதல், மீதி மக்களுக்கு எதிர்கால நம்பிக்கை, இதுவே எங்கள் வேண்டுகோள். இவ்வேண்டுகோளை உங்கள் கற்பனைக்குரிய அன்பில் ஒப்படைக்கிறோம். கர்த்தரே, நாங்கள் இங்கு ஒன்று கூடி எங்கள் இருதயங்களில் நிறைந்த துக்கத்துடன் காஷ்மீரில் நடந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டுகிறோம். எங்கள் உயிரும் நம்பிக்கையுமான இயேசுவின் திருப்பெயரால் இந்த ஜெபத்தை உங்கள் திருமகன் இயேசுவின் நாமத்தால் அன்போடும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். ஆமேன்.